ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகா கல்யாணத்துல வந்து மகாவும், ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. வருணும் நம்ம பிரபாவும் ஜோடி சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே வந்து சூர்யாட்ட வந்து அனாமிகா அனுப்பிச்சு விட்ட ஆள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து வருண் ஆஃபீஸ்ல தாங்க வேலை செய்றேன். எனக்கும் வருணுக்கும் பழக்கமாயிருச்சு. பட் இப்போ வந்து நான் வந்து கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சூர்யா ரொம்பவே ஷாக் ஆகி போறாரு. என்னம்மா இப்படி ஒரு குண்ட தூக்கி போற? வருண் பார்த்தா அப்படியே தெரியலையே, நல்ல குடும்பத்து பையன் மாரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. எல்லாம் இந்த பணத்துக்காகவே அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்றாரு, பணம் உள்ள குடும்பத்துல அவங்க பொண்ணு எடுக்கலையே, அது ஒரு நார்மலான குடும்பம் தானா அப்படிங்கிறாரு. அவங்க நார்மலான குடும்பம் தான். பட் ஆனா நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல ரொம்ப வசதியா இருக்கிறீங்களா? உங்கள வச்சு தான் அவங்க அந்த மாதிரி பொண்ணு எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு ஷாக்காகி போயிருது. ஃப்ரெண்டுட்ட வந்து அவர் அத பத்தி ஷேர் பண்ணும்போது, நம்ம விஜய் வந்து பக்கத்துல நின்னுட்டு அத கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ரொம்ப ஹேண்டிலா ரொம்ப பொறுமையா தாங்க நம்ம பண்ணணும். ஏன்னா இது பிரபுவோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யாட்ட அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சூர்யா எப்படி அவசரப்பட்டாரா? இல்லையா? பிரபா கல்யாணத்துலருந்து தப்பிச்சாங்களா? இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா கல்யாணத்த வந்து விஜய் தான் பண்ண போறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.